வணக்கம் மெக்கானிக் நண்பர்களே, நம்ம சேனலுக்கு உங்களை வரவேற்கிறோம். நம்ம இப்போ பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா டீசல் ஃபில்ட்ரு. நம்ம பழைய வண்டிகளுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 2000க்கு முன்னாடி வர வண்டிலாம் பார்த்தீங்கன்னா டீசல் ஃபில்ட்ரு வந்து கொடுத்துருப்பாங்க. இந்த டாட்டா இண்டிகா, டாட்டா ஏஸு, இந்த மாதிரி வண்டிகளுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து டீசல் ஃபில்ட்ரு வந்து டபுள் ஃபில்ட்ரு கொடுத்துருப்பாங்க. அதனால நம்ம கழட்டி மாற்றமாக இருக்கும். அது டபுள் டீசல் ஃபில்ட்ருலேயே வந்து ஒரு வித்தியாசமாக கொடுத்துருப்பாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா டிவிஎஸ், லூக்காஸு, டாட்டா அந்த மாதிரி ஃபில்ட்ரு பார்த்திங்கன்னா ஒரு ஃபில்ட்ரு கொடுத்துருப்பாங்க. சரிங்களா? அந்த ஃபில்ட்ரு எப்படி மாற்ற போகிறோம் அப்படின்னு தெரிஞ்சுக்கிடுவோம். இன்னும் பழைய மாடல்லாம் எடுத்து பார்த்தீங்கன்னா 2 ஃபில்ட்ரு இருக்கும். ஒன்று வந்து பனியன் ஃபில்ட்ரு சொல்லுவாங்க, பேப்பர் கிளாத் ஒன்று, பனியன் ஃபில்ட்ரு ஒன்று, அந்த மாதிரி மாற்றுவோம். இது ரெண்டுமே பேப்பர் ஃபில்ட்ரு தான், டபுளாக கொடுத்துருக்குறாங்க. அந்த பிரச்சனை அதில் வைக்கிறீங்களா? இல்லை இதில் இல்லை, பழைய மெக்கானிகளுக்கு தெரியும். அந்த ஃபில்ட்ரு வந்து கழட்டி மாற்ற எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். இப்போ வர லேட்டஸ்ட் கார்களுக்கு வந்து இந்த ஃபில்ட்ரு வந்து யூஸ் பண்ணுறதில்ல. எல்லாம் சிங்கிள் ஃபிலமெண்ட் ஃபில்ட்ரு யூஸ் பண்ணுறாங்க. இல்லைனா ஃபில்ட்ரு போச்சு அப்படின்னா அது மொத்தமாக மாத்திரமா இருக்கும். நம்ம டொயோட்டா வண்டிகளுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா சிங்கிள் ஃபிலமெண்ட் ஃபில்ட்ரு தான் வரும். நம்ம ஃபில்ட்ரு வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம், அந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க. இல்லை, அந்த ஓரிங் தான் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். 8 ஓரிங் வரும், 2 பெரிய ஓரிங்கு, 2 சின்ன ஓரிங் வரும். அந்த ஓரிங் வந்து கரெக்டாக வந்து சீட் பண்ணி மாட்டினா தான் வந்து கரெக்டாக சீட்டிங் ஆகும். அதில் எதாவது நம்ம மிஸ்டேக் பண்ணிட்டோம், சீட்டிங் சரியாக உட்காரல அப்படின்னா ஒன்று லீக்கேஜ் வரும். லீக்கேஜ் இல்லை அப்படின்னா ஏர்லாக் ஆகும். அந்த மாதிரி ப்ராப்ளம்லாம் வந்து வரும். அதனால் அந்த ஓரிங்லாம் வந்து நம்ம கரெக்டாக எடுக்கிற ஓரிங்கை அப்படியே மாட்டி விட்டுறணும். புது பார்சலே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எல்லா ஓரிங்கும் வந்துடும். இந்த போல்ட்டில் கூட ஒரு சின்ன ஓரிங் வருது பாருங்கள். இது ஓஇ ஃபில்ட்ரு தான். இது டீசல் ஃபில்ட்ரு, டாட்டா ப்ராடக்ட்டு ஃபில்ட்ரு தான். டாட்டா இண்டிகா ஒன்று V2 சர்வீஸ்க்கு வந்தது, டீசலு. ஆயில் சர்வீஸ்லாம் பண்ணிட்டோம். இந்த டீசல் ஃபில்ட்ரு மாற்றுறதுக்கு ஒரு வீடியோ போடலாம் அப்படின்னு நினச்சி ஒரு வீடியோ பார்த்துருக்கோம். உங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம வீடியோ பாருங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த பெரிய ஓரிங் ப்ராப்பராக தான் சீட் பண்ணணும். நம்ம ஓரிங் வந்து இழுத்து வச்சு மாட்டக்கூடாது. அதே ப்ராப்பராக அதே சீட்டிங்கை வச்சு ப்ரெஸ் பண்ணி விட்டாலே போதும். இதுதான் அந்த ஒரிஜினல் ஃபில்ட்ரு, டாட்டா ஃபில்ட்ரு. இது இந்த சின்ன பவுல், அந்த பவுலில் தான் வந்து டீசல் ஸ்டோர் ஆகி திரும்ப வரும். அந்த சின்ன பவுலில் பார்த்தீங்கன்னா கீழே ஒரு சின்ன நாப்பு கொடுத்துருப்பாங்க. அது நீங்கள் பாருங்கள், வீடியோவில் வரும். அந்த நாப்பு பார்த்தீங்கன்னா வாட்ரு ஸ்டோர் ஆகிடுச்சு அப்படின்னா நம்ம மேனுவலாக வந்து எடுத்து விட்டுடலாம். இப்போ வர வண்டிகள்லாம் பார்த்தீங்கன்னா வாட்ரு வந்து என்ட்ரி ஆயிடுச்சு, டீசல் ஃபில்ட்ருக்குள்ளே வாட்ரு என்ட்ரி ஆயிடுச்சு அப்படின்னா வார்னிங் லேம்ப் வந்து எரிய ஆரம்பிச்சிடும் டேஷ்போர்டில், க்ளஸரில். ஆனால் பழைய மாடலுக்கெலாம் வந்து தெரியாது. ஒன்று ஸ்டார்டிங் ப்ராப்ளம் இருக்கும். அந்த மாதிரி ப்ராப்ளம் வரும்போது இந்த மாதிரி நம்ம ட்ரைன் பண்ணி பார்த்தோம்னா தெரியும், தண்ணி இருக்கா, டீசல் வருதான்னு சொல்லி நம்ம அதை வந்து செக் பண்ணுவாங்க. செக் பண்ணும்போது அப்போ மேனுவலாக ட்ரைன் பண்ணோம்னா நம்ம தெரிஞ்சிடும், சரி டேங்கில் வாட்ரு இருக்குது இல்லை அப்படின்றது. ஏன்னா டேங்கில் வாட்ரு இருந்தால் தான் வந்து ஃபில்ட்ருக்கு வரும். சின்ன ஓரிங்கு எல்லாம் வந்து பாக்ஸ்லேயே வந்து எல்லாமே புது ஓரிங்கை கொடுத்துருவாங்க. அந்த புது ஓரிங்கை ப்ராப்பராக வந்து நம்ம ஃபிட் பண்ணிவிட்டு லைட்டாக லூப்ரிகேட் பண்ணிவிட்டு நம்ம ஏற்றிட்டோம் அப்படின்னா கரெக்டாக இருக்கும். அது கண்டினியூ பண்ணிட்டேன். இதை பாருங்கள், இப்போ ஃபில்ட்ரு போடும் போது பாருங்கள், ஃபில்ட்ரை சுற்றவே மாட்டார்.
வச்சு ஃபில்டரை வச்சு போல்ட்டை தான் டைட் பண்ணுவார். ஏன்னா அதுதான் வந்து ப்ரொசீஜர். ஏன்னா நம்ம ஃபில்டரை டைட் பண்ணால் கூட வந்து ஓரிங் வந்து சீட்டிங் வந்து ப்ராப்பராக இல்லாமல் கூட இருக்கலாம், விலகுக்கு சான்சஸ் உண்டு. இந்த மாதிரி கரெக்டாக சீட் பண்ணிவிட்டு போல்ட்டை மட்டும் டைட் பண்ணுறாங்க பார்த்தீங்களா, அதுதான் வந்து அதுக்குரிய டெக்னிக். அந்த ஃபில்டருக்குலாம் சின்ன கப்பில் சின்ன நாப்பு இருக்குல்ல, அந்த நாப்பு தான் வந்து வாட்டர் ட்ரைன் பண்ணக்கூடிய நாப்பு. அது கரெக்டாக அந்த வாட்டர் ட்ரைன் பண்ணுறதுக்காண்டி அந்த பொசிஷனில் மாற்றி வச்சுருக்கிறாரு. கரெக்டாக வச்சு போல்ட்டை டைட் பண்ணிங்கன்னா போதுமானது. கரெக்டாக சீட்டிங் ஆகிரும். நார்மல் டைட் வச்சா போதும், ரொம்ப ஓவராலாம் டைட் வைக்க தேவையில்லை. அந்த ஃபில்டரில் மேலே பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஹேண்ட் பம்ப் இருக்கும். அந்த ஹேண்ட் பம்ப் பண்ணாலே நம்ம வந்து ஏர்லாக் எடுத்துடலாம். அது கரெக்டாக வச்சுருக்குறோம். ஏன்னா அது வந்து நம்ம ஈஸியாக ட்ரைன் பண்ணுறதுக்குரிய இது. இந்த டீசல் ஃபில்டரில் ஒரு பம்ப் இருக்குல்ல, அது வந்து ஹேண்ட் பம்ப் பண்ணி நம்ம டீசல் ஏர்லாக் எடுத்துகிட்டு ஸ்டார்ட் பண்ணோம்னா கரெக்டாக வண்டி இன்ஜின் ஸ்டார்ட் ஆகிரும். இந்த இருக்குல்ல முதநாடி இருக்குல்ல, அதான் பம்பு. அந்த பம்பு வந்து ஹேண்ட் பம்பு தான் அது. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா ஷேர் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு எதாவது டவுட் இருந்தால் கேளுங்க, நான் இந்த கமெண்டில் மென்ஷன் பண்ணுங்கள். நாங்கள் அதுக்குரிய விளக்கத்தை நாங்கள் கொடுக்குறோம். ரொம்ப நன்றி. இந்த சேனலில் நீங்கள் லைக் பண்ணுறதுக்கு பார்க்குறதுக்கு ரொம்ப நன்றி.